அடுத்தது டிடிஎஸ் நோக்கி போகிறேன். டிடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ல 1/4/2025 சில சேஞ்சஸ்க்கு வருது. அதில் நான் ரெட்ல மார்க் பண்ணியிருக்கிறது நம்ம மீது சேஞ்சஸ் இருக்கு. அது முக்கியமாக நம்ம டீல் பண்ணுற செக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி. ஆஃப்கோர்ஸ் பேங்க் 50,000 சீனியர் சிட்டிசன் 1 lakh சீனியர் சிட்டிசனா இதெல்லாம் 1/4/2025 40,000 இது இருக்கு, 50,000 இந்த மாதிரி இருக்கு. ஸோ 194A கொஞ்சம் விவாதம் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆனால் இது பேங்கர் டொமைனா இருக்கனால நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவங்க பார்த்து பிடிக்கிறது 26 ஏஸ்ல நம்ம கூட்டி கழிச்சு போடுறதை தவிர வேற ஒன்றும் இல்லை. பட் புரிந்தலுக்காக இந்த எக்ஸம்ஷன் இருக்கு. நம்ம ஒரு ஐடியா பண்றதுக்கு உதவுமே ஒழிய பட் இதில் நம்ம ஃபுல் கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா இந்த பேங்கர் டிடிஎஸ் பூராமே அவங்க பேங்க் சாஃப்ட்வேர்ல இன்பில்ட் ஆகிறது தான், அவங்க பார்த்து பண்றது தான். நம்மளோட வேலை 26 ஏஎஸ்ல என்ன இன்கம் இருக்கோ என்ன டிடிஎஸ் இருக்கோ அதை கழிச்சிட்டு போகிறது. ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப இந்த செக்ஷனை மேற்கோள் காட்டி அங்கே பேசலாம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம 99% 26 ஏஎஸ்ல என்ன இருக்கோ அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு டிடிஎஸை கிளைம் பண்ணிட்டு போவோம். ஸோ இது 194A சாராம்சம். அடுத்து 194H, ஏன்னா ரெட்ல இருக்கிறத மட்டும், மீதி எல்லாம் மாற்றங்கள் இருக்கு. நான் முக்கியமான மாற்றங்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறேன். 194H கமிஷன் ஆர் புரோக்கேஜ். கமிஷன் ஆர் புரோக்கேஜ் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 வரை 1/4/2025 உயர்த்தப்படுகிறது. ஸோ இது ஒரு சாதாரண சேஞ்சா 15 20 பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது ரெண்ட் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். இந்த ரெண்டுமே கொஞ்சம் விசாரம் பண்ணணும். அதுக்கு கீழே நான் போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு செக்ஷன் 194I, ஒரு நிமிஷம். ஒன் 194I பார்த்தீங்கன்னா ரெண்ட்டில் ஏற்கனவே இருக்கிற செக்ஷன் என்ன சொல்லுது, இப்போ இருக்கிற மாறுதல் என்ன இருக்கு, என்ன பாதிப்புன்னு பார்ப்போம். ஏற்கனவே உள்ள செக்ஷன் 194 ரெண்ட் எல்லாமே தெரிஞ்சது தான். இதில் ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்ட் ரெண்டு விதமாக இருக்கலாம். இந்த செக்ஷன் என்ன டீல் பண்ணுதுன்னா, ரெண்ட்டுங்கிறது லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்ட்டு, மெஷினரி ரெண்ட்டு, ஃபர்னிச்சர் ரெண்ட்டு, ஃபிட்டிங்ஸ் ரெண்ட்டு, அதாவது சிம்பிளா மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் 194I அப்படிங்கிற குடை கீழே வருது. ஸோ இதுல பார்க்கும்போது 2% 2% ஃபார் மெஷினரி ஆர் பிளான்ட் ஆர் எக்யூப்மெண்ட். ஸோ இதுல இந்த 194Iயோட ஒரு அமைப்பு மெஷினரி பிளான்ட் எக்யூப்மெண்ட் ரெண்டுக்கு 2%, லேண்டு பில்டிங்கு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸுக்கு டிடிஎஸ் 10% இருக்கு. ஏற்கனவே இருக்கிறது தான் நான் பேசிட்டு இருக்கேன். எக்ஸிஸ்டிங் லிமிட் 2,40,000 பர் இயர். 2,40,000 கீழே இருந்தா டிடிஎஸ் பிடிக்க வேண்டியதில்லை. 2,40,000 மேலே போனால் டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறது தான் ஏற்கனவே உள்ள செக்ஷனின் அமைப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்ட், பில்டிங் ரெண்ட், லேண்ட் ரெண்ட், ஃபர்னிச்சர் ரெண்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி ரெண்ட் கவர் ஆகுது. அதில் சொல்லியிருக்கிற பர்சன்ட் இரண்டா பெரியது. ஒன்று மெஷினரி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு 2%. அடுத்தது லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர் ஆர் ஃபிட்டிங் 10%ங்கிறது பெரியது. எக்ஸிஸ்டிங் லிமிட் 2,40,000 பர் இயருக்குள்ள ரெண்ட் இருந்தால் டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. இது ஏற்கனவே உள்ள செக்ஷனின் நிலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2,40,000 தூக்கி போட்டுட்டு, இப்போ இல்லை 1/4/2025 தூக்கி போட போறது. நான் ப்ரெசன்ட்ல பேசுறேன், ஃபியூச்சர்ல பேசணும். எக்ஸிஸ்டிங் லிமிட் 2,40,000ங்கிறத ப்ரப்போஸ் லிமிட் 50,000 அப்படின்னு மாறுதல் செய்யறாங்க. 50,000 மாறுதல் பண்றவங்க 2,40,000 பர் இயருங்கிறத 50,000 பர் மந்த்னு மாத்துறாங்க. அப்போ பார்க்கும்போது 2,40,000 பர் இயர் அப்படின்னா ஏவரேஜா மந்த்லி 20,000 12 மந்த்ஸுக்கு 2,40,000 வருது. ஆனா இப்ப மந்த்லி பார்க்கும்போது 50,000 பர் மந்த் வருது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும்போது 50,000 பர் மந்த் 20,000 கம்பேர் பண்ணும்போது ஏற்றிருக்காங்களே அப்படின்னு சொன்னா, மேலோட்டமா பார்க்கும்போது 20,000 பர் மந்த் 50,000 பர் மந்தாக உயர்த்தப்பட்டிருக்கு. பரவாயில்ல சூப்பர் அப்படிங்கிறது வரும். சூப்பர் இல்ல. உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மாசம் இப்போ 31/3/25 மட்டும் மாசம் ஏப்ரல் 2024 20,000 நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 2,40,000 பர் இயர் வருது. அப்ப மாசத்துக்கு 20,000 12 மாசத்துக்கு 2,40,000 வரும்போது டிடிஎஸ் இல்லை. சப்போஸ் டிசம்பர் மட்டும் 20,000 இருக்கு, ஜனவரியில இருந்து அவர் என்ன சொல்றாரு, ஒரு 10% பார்த்து கொடுங்க அப்படிங்கிறாரு. சரி, நம்மளும் அக்ரி பண்றோம், ரொம்ப நாளா இருக்கும், மாற்ற முடியாது, பார்த்துக்கலான்ட்டு 10% கொடுக்கும்போது 9 மாசத்துக்கு 1,80,000, அதுக்கு மேல 10% போடும்போது 22,000 3 மந்த்ஸுக்கு வந்துடும்.
அப்போ கிட்டத்தட்ட அந்த இயர் எண்டில் 2,40,000 கிராஸ் ஆகிறப்போ டோட்டலா 2,40,000க்கு 10% டிடிஎஸ் பிடிப்போம். இது வந்து முதல் இருக்கிற நிலைமை, அதாவது 31,325 நிலைமை. 31,326 என்ன ஆரம்பிக்குதுன்னா 50,000 பர் மந்த். சார் நல்ல அட்வான்டேஜ் சார். 2,40,000 போன வருஷம் 50,000 × 12 போட்டா 6 லட்சம் சார். 2,40,000 அப்படியே டபுள் ஆகுது. நமக்கு அட்வான்டேஜ் தானே? அட்வான்டேஜ் இல்லை, மேலோட்டமாக அட்வான்டேஜ் தான். பட் உள்ள ஆழ்ந்து பார்த்தா இப்போ ஒரு 50,000 மேல ஒருத்தர் 50,000 கீழே இருந்தா டிடிஎஸ்ஏ இல்லை, ரைட்டு. ஆனா இயர் என்பதை மந்த்லி சுருக்கும் போது 50,000 இருக்கிறது பர் மந்த் இருக்கிறது 6 லட்சம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட அசம்ஷன் வந்து 50,000னா 12 மாசம் கண்டிப்பா இருப்பாங்க இல்லாம போகலாம். முதல்ல வந்து இயர்லி கலெக்ஷனாவது பரவாயில்ல. 2,40,000 கிராஸ் பண்றப்ப அந்த மாசத்துக்கு நீங்க கட்டினீங்கன்னா போதும். அந்த 2,40,000 கிராஸ் ஆகிற மந்த்ல உதாரணமா 20,000 உதாரணத்துல 11வது மாசமோ 12வது மாசமோ கிராஸ் பண்றப்ப கட்டினா போதும். ஆனா இந்த ப்ரப்போஸ் லிமிட் 50,000 பார்க்கும்போது இயர்லி கண்ணோட்டத்துல பார்க்கும்போது 6 லட்சம் நமக்கு கிஃப்ட் மாதிரி தெரிஞ்சா கூட மந்த்லி கண்ணோட்டத்துல பார்க்கும்போது 50,000 ஒரு மாசத்துக்கு மீறி போச்சுன்னா நீங்க 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் இருக்கணும். அந்த வருஷண்டுல 6 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல. திடீர்னு ஒரு 6 மாசத்துல காலி பண்ணிட்டு போனாலும் கூட அந்த 50,000 மாசம் மாசம் நீங்க டிடிஎஸ் பிடிச்சி தான் ஆகணும். ஸோ மேலோட்டமாக பார்த்தால் 194i வந்து 2,40,000 6 lakhs இயர்லி கண்ணோட்டத்தில் பார்த்தா அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். மந்த்லி கண்ணோட்டத்தில் மேலோட்டமா பார்த்தாலும் அட்வான்டேஜா இருக்கும். பட் விசாரம் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 50,000ங்கிறது இந்த 194i ரெண்ட் விட்டு பிடிக்கப்படுகிறது. சார் என்ன சார் விட்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றீங்க, பிடிக்கப்படுகிறதுன்ட்டு? விட்டுன்னா 6 லட்சம் மட்டும் வருஷத்துக்கு வருது, பிடிக்கப்படுகிறதுன்னா மந்த்லி பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ 1/4/2025 50,000 மாசத்துக்கு மேலே போனாவே அந்த இயர்லி பஜனையெல்லாம் கிடையாது. 50,000 மேலே போனாவே டிடிஎஸ் பிடிக்க வேண்டும். ஸோ இது 194i ரெண்ட் விட்டு பிடிக்கப்படுகிறது, இயர்லி விடப்படுகிறது, மந்த்லி பிடிக்கப்படுகிறது. ஸோ 1/4/2025 இயர்லி 6 லட்சம் பஜனையெல்லாம் கிடையாது. 50,000 மேலே போனால் டிடிஎஸ் பிடிச்சி தான் ஆக வேண்டும். இது சம்பந்தமாக சில கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் டெபாசிட் கொடுப்போம். ரெண்டல் டெபாசிட் கொடுக்குறப்ப அது ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக இருந்ததுன்னா, ஏன்னா ஒரு 11 மாதம் வாங்குறது எல்லா இடத்துலையும் நடைமுறையில் இருக்கு. ரெண்டல் டெபாசிட் வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக இருக்கிற பட்சத்தில் 194i செக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. இது ஏற்கனவே உள்ள கருத்து தான். நம்பர் 2 வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கொடுத்தா டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194A இன்ட்ரெஸ்ட் பிடிக்கணும். அப்புறம் ஒரு சில நேரத்தில் டெனன்ட் வந்து முனிசிபல் டேக்ஸு வாட்டர் டேக்ஸ் எல்லாம் கட்டலாம். ஏன்னா லேண்ட்லார்டு மட்டும் இல்லை, நீயே கட்டிக்கன்னு அக்ரிமெண்ட்ல கூட இருக்கலாம். அப்படி பண்றப்போ அந்த கிரவுண்ட் ரெண்ட், முனிசிபல் டேக்ஸ் இதெல்லாம் டிடிஎஸ் கண்ணோட்டத்தில் வராது. இன்னொன்று மிக முக்கிய கருத்து, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறப்போ நம்ம டோட்டலா ஃபேக்ட்ரி அக்ரிமெண்ட்டு மாசத்துக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னு லீஸ் ரெண்ட் போட்டுட்டோம்னா மொத்தமாக 10% டிடிஎஸ் வந்துடும். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுற இடத்துல நம்ம பிளான்ட் அண்ட் மெஷினரி ரெண்ட் இவ்வளவு, பிளான்ட் அண்ட் மெஷினரி 1 லட்சம், பில்டிங்க்கு 4 லட்சம் பிரித்து போட்டால் அந்த 4 லட்சம் 10%, மீதி இருக்கிற 1 லட்சம் பிளான்ட் அண்ட் மெஷினரி ரெண்ட்டு 2% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 194i வந்து பெரிய பெரிய கம்பெனியோட ஃபேக்ட்ரி லீஸ், ஃபேக்ட்ரி ரெண்ட் அதில் அக்ரிமெண்ட் டிராப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. குடிஞ்ச மட்டும் மெஷினரி ரெண்ட்டையும் அதர் ரெண்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிங்கன்னா அந்த டிடிஎஸ் அட்வான்டேஜ் எடுக்கலாம். இல்லைன்னா டிடிஎஸ் அவர் கழிச்சிட்டு போறாரு, பட் இருந்தாலும் அந்த ஒரு பிளானிங் அவசியம். ஸோ 2,40,000 என்பது 6 லட்சமாக விடப்படுகிறது. 50,000 பர் மந்தாக விட்டு பிடிக்கப்படுகிறது. ஸோ 1/4/2025 இயர்லி வெயிட் பண்ணது 50,000. அப்கோர்ஸ் இதே மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு 194M நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் 50,000 மேலே போனால் 1 கோடி கீழே இருந்தால் பிடிக்கணும்ட்டு. ஸோ 50,000 மேல் டிடிஎஸ் வந்து மேலோட்டமாக பார்த்தால் சுலபமாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் விசாரம் பண்ணும்போது ஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இது என்னோட கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா 194J ப்ரொஃபஷனல் சர்வீஸ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செக்ஷன் தான். இது இயர்லி இதுல வந்து விட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அது முதல்ல 194i பேசுனது இயர்லி மந்த்லி, இப்போ 194J ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பேசுனது இயர்லி. ஸோ 30,000 இருந்ததாக 1/4/2025 50,000 உயர்த்தப்பட்டிருக்கிறார்.
உயர்த்தப்பட்டிருக்கிறது 194J. ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2%. அதர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10% பிடிக்கணும். சரி, இதுல முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு கேட்டா, அட்லீஸ்ட் நமக்கு இந்த செக்ஷன் அட்வான்டேஜா இருக்குமானா எஸ். ஆடிட் முடிகிற சமயத்துல தான் இந்த ப்ரொஃபஷனல் ஃபீஸ் எல்லாம் நம்ம ப்ரொவிஷன் போடுவோம். ப்ரொவிஷனல் ஃபீஸ் போடுறப்ப சிலருக்கு நம்ம 35 கூட போடலான்னு நினைப்போம். ஒரு 30 ரூபா 35 ரூபா போடலான்னு நினைப்போம். உடனே நமக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்லுவார், சார் 30,000 மட்டும் ரைட்டு, 35,000 போட்டால் அது 10% போட்டு டிடிஎஸ் எல்லாம் இப்போ கட்டிட்டு அந்த சலானெல்லாம் கட்டிட்டு நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம், இல்லாட்டி 48 டிஸ்அலவன்ஸ் வந்துடும் சார் அப்படிமா. உடனே நம்ம ப்ரொஃபஷனல் என்ன யோசிப்போம், சரி 35 இருக்கு, சரி ஏதோ வேற வேலையில் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். கிட்டத்தட்ட இப்படியே நினச்சி நம்ம அந்த 30,000 பின்னால் சார்ஜ் பண்ணலாம்னு நினைப்போம். அப்புறம் அப்படியே விட்டுருவோம். பெரும்பாலும் நிறைய பேர் செய்யக்கூடிய ரியாக்ஷன். அட்லீஸ்ட் இது கிளைண்ட்டுக்கு அட்வான்டேஜ், கவர்மெண்ட்டுக்கு அட்வான்டேஜுங்கிறத விட நமக்கு அந்த 30ங்கிற ஒரு மைல் ஸ்டோன் 50,000 பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னு கேட்டால், நம்ம பெரும்பாலும் ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் குவான்டிஃபை ஆகிறது, டிசைட் ஆகிறது எல்லாமே ஆடிட் பீரியட் எண்டில் தான். ஆடிட் பீரியடில் குறிப்பாக ஹையர் கேஸில் நம்ம போட்டுருவோம். 50,000 60,000 வர கேஸில் இதை கண்டுக்க மாட்டோம், சரி டிடிஎஸ் வந்தால் வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். பட் பார்டர் கேஸில் 30,000 35,000 இருக்கிற கேஸில் அந்த 5,000 ரூபா டிடிஎஸ் மனசில் வச்சுட்டு சரி அப்புறம் ஏதோ வேலை வந்தால் பார்த்துக்கலான்னு யோசனையில் விட்டுருவோம். நமக்கும் இது அட்வான்டேஜாக இருக்கிறது. ஸோ 30,000 50,000 மட்டும் உயர்த்தப்படுகிறது. இதில் இன்னொன்று இந்த 50,000 கன்சிடர் பண்ணுறப்போ ப்ரொஃபஷனல் ப்ளஸ் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சேர்த்தியா சேர்த்தாமலையான்ட்டு சர்க்குலர் நம்பர் 715 பிரகாரம் இதில் எக்ஸ்பென்சஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு நம்ம போகிறோம், ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கே போகிறோம்னா நம்ம பில் ப்ளஸ் அங்கே இருக்கிற டிராவலிங் ரெண்டு சேர்த்து ஒரே பில்லாக கொடுத்தா ஒரே பில்லுக்கு தான் டிடிஎஸ் பிடிக்கணும். ரெண்டா தனித்தனியாக டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு இவ்வளவு ஆயிருக்கு, இன்னொன்று எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபீஸ் இவ்வளவு இருக்குன்னு தனித்தனி பில்லாக கொடுத்தா ப்ரொஃபஷனல் ஃபீஸுக்கு மட்டும் பிடிச்சா போதும், டிராவலிங் பில்லுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டியதில்லை. இதைத்தான் இதுக்குண்டான ஆதாரம் சர்க்குலர் 715 இருக்கு. ஸோ ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வரப்பிரசாதம் கிளைண்ட்டுக்கு மட்டுமல்ல நமக்கும் கூட. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ப்ரொவிஷன். டிசிஎஸ் ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் 206C1H இது தெரியாதவங்களே இல்லை. 206C1H 1/4/2025 ரிமூவ் பண்ணப்படுகிறது. இதோட பங்காளி செக்ஷன் 194Q அப்படியே வச்சிருக்கு. ஏன்னா இது ரெண்டு பங்காளி செக்ஷன் சொல்லலாம். 206C1H சேல்ல 0.1%னா 194Q பர்ச்சேஸில் 1%. சில நேரத்தில் இது தனித்தனியாக செயல்பட்டாலும் சில நேரத்தில் என்ன ஆகுது, செல்லரும் பிடிச்சிருவாரு பர்ச்சேசரும் பிடிச்சிருவாரு. அவர் பிடிச்சது இவர் கிளைம் பண்ணா, இவர் பிடிச்சது அவர் கிளைம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் ஆக்சுவலாக சர்க்குலர் பிரகாரம் 206C1H செல்லர் பிடிச்சிட்டாருனாவே பர்ச்சேசர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் பிடிச்சிட்டாரா பிடிக்கலையா நம்ம 26AS எந்த காலத்தில் நம்ம பார்த்து முடிக்கிறது. ஸோ அப்போ கவர்மெண்ட் இந்த டிஃபிகல்ட்டியை ரெகனைஸ் பண்ணிட்டு ஒரு பங்காளி 194Q, இன்னொரு பங்காளி 206C1H, ரெண்டு பங்காளியில் ஒரு பங்காளி ரிமூவ் பண்ணிட்டாங்க 1/4/2025. சேல் பாயிண்ட்ல டிசிஎஸ் 1/4/2025 டிசிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் 194Q பர்ச்சேஸ் பாயிண்ட்ல தொடர்கிறது. அப்புறம் டிசிஎஸ் சுருக்கமான கருத்து, ஒரு பங்காளி வெளியில போறார் 206C1H, அது நிறைய பேத்துக்கு நல்லது. அவர் பிடிச்சாரா பிடிக்கலையா, அவர் பிடிச்சா அவர் கோர்ட்டில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நம்ம 26AS நம்ம பிடிக்கலாமா முடியாதா இதெல்லாம் பண்ணி 48 டிஸ்அலவன்ஸ் இதெல்லாம் பண்ணுறக்கு இப்போ ரொம்ப ரொம்ப கிளியராக எடுத்துட்டாங்க. ஒரே டிரான்சாக்ஷனுக்கு ரெண்டு முனையில் டேக்ஸ் வர வேண்டாம். அப்போ 194Q டிஸ்கண்டினியூ பண்ணோம் அல்லது 206C1H பண்ணணுங்கிறப்போ அவங்க வெரி கிளியராக 206C1H 1/4/2025 டிஸ்கண்டினியூ பண்ணப்படுகிறது. பட் அப்கோர்ஸ் 31/3/25 இந்த குழப்பம் நீடிக்கிறது. இது ஒன்று. அடுத்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் பேங்கர் டொமைன், அதில் 7 lakh to 10 lakh உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் லோன் வாங்கி எல்ஆர்எஸ்ல நம்ம பண்ணோம்னா டிடிஎஸ் தேவையில்லை. முதல்ல 0.5% இருந்தாங்க. இந்த பி அண்ட் சி பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய செக்ஷன் தான், பட் நம்ம டொமைனில் இல்லாத விஷயம். அடுத்தது டி பார்த்தீங்கன்னா ஹையர் டிடிஎஸ், ரிமூவல் ஆஃப் ஹையர் டிடிஎஸ். ஒரு டிடிஎஸ் அமௌண்ட் டேக்ஸ் ரேட் பிடிக்கணும்னா உதாரணத்துக்கு 194Jவே எடுத்தால் 10% பிடிக்கணும். அந்த ப்ரொஃபஷனலுக்கு பேன் நம்பர் இல்லை, பேன் நம்பர் கொடுக்கல அல்லது பேன் நம்பர் ஆதாரோட லிங்க் பண்ணலன்னா 20% பிடிக்கணும். ஏன்னா நார்மலாக செக்ஷன் 194Jல 10% சொல்லியிருந்தா கூட 206A AA ஒரு செக்ஷன் இருக்கு. அதில் அந்த
ஃபீஸ் வாங்குற ப்ரொஃபஷனலுக்கு ஒருவேளை பேன் நம்பர் இல்லாத பட்சத்தில், பேன் நம்பர் ஆதாரோட லிங்க் பண்ணாத பட்சத்தில் ஹையர் டிடிஎஸ் 20% பிடிக்கணும்னு சொல்லி 206AA இருக்கு. அது அண்ணன் தம்பி ஒருத்தர் இருக்காரு. என்னன்னா இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது பேன் நம்பர் இருந்தால் மட்டும் பத்தாது, 206AB அவர் 2 வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு அடிஷ்னல் கண்டிஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 வருஷங்கிறது 1 வருஷமாக குறைச்சிட்டாங்க. 1/4/2025 ஃபுல்லாக இந்த செக்ஷனையே எடுத்துட்டாங்க. 206AB டிடிஎஸ் சம்பந்தப்பட்ட செக்ஷன், 206CCAங்கிறது டிசிஎஸ் சம்பந்தப்பட்ட செக்ஷன். ஸோ என்ன கருத்துன்னா, அப் டு 31/3/25 வரை 206A பேன் நம்பர் இல்லை என்றால் ஹையர் டிடிஎஸ் பிடிக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 206AB பிரகாரம் அவர் பேன் நம்பர் இருந்து ஆதாரோட லிங்க் பண்ணால் மட்டும் பத்தாது, 31/3/25 வரை அவர் 1 வருஷம் ரிட்டர்னாவது ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்கோர்ஸ் டிடிஎஸ் லிமிட் 50,000 இருக்கு. டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினா தான் அவருக்கு அந்த செக்ஷனில் சொல்லியிருக்கு. உதாரணம் 194Jன்னா 10% பிடிக்க முடியும். இல்லாட்டி 206A 20% சொல்லுது, 206ABயும் ஒரு 20% சொல்லுதுன்னா அந்த 20% தான் பண்ணணும். இது 2க்கு இடையில 206AA 206AB 2 பேத்துக்கு இடையில கான்ஃபிளிக்ட் வர்றப்போ ஹையர் ரேட் எதுவோ இருக்கு. அட்லீஸ்ட் 1/4/2025 ஒரு செக்ஷன் 194Jன்னா 10%. பேன் நம்பர் இருக்கா, பேன் நம்பர் ஆதாரோட லிங்க் பண்ணிட்டீங்களா, ஓகே. பேன் நம்பர் இல்லையா, இல்லை பேன் நம்பர் ஆதாரோட லிங்க் பண்ணலையா, 20%. அதோட முடிஞ்சது. இந்த 206AB ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். அதுக்கு போர்ட்டலெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவர் ஃபைல் பண்ணிட்டாரா, ஃபைல் பண்ணலையா, பிடிக்கிறப்ப ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாரு, அதுக்கப்புறம் அவர் ஃபைல் பண்ணுவார். நிறைய நோட்டீசஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஃபைல் பண்ணுற டைம் அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டார், இப்போ அதுக்கப்புறம் அவர் ஃபைல் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி சிக்கல் வந்தனால இது வேண்டவே வேண்டான்னு 206AB 206CCA 2 ரிமூவ் பண்ணுறாங்க. இது 1/4/2025 பட் ஸ்டில் 31/3/25 வரை இந்த நிலை நீடிக்கிறது. டிம்பர் வந்து சாதாரண விஷயம்தான். 2.5 2% குறைக்கிறாங்க டிசிஎஸ். ஓகே, டிசிஎஸ்ஐ பொறுத்தளவு 2 ப்ரொவிஷன் முக்கியம். 206C 1H ஒரு பங்காளி வெளியில் போறாரு 1/4/2025. அப்கோர்ஸ் 31/3/25 மட்டும் அவர் தொந்தரவு கொடுப்பாரு, அது இருக்கட்டும். அதே மாதிரி 206AB ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் ஹையர் ரேட் இல்லை அப்படிங்கிற நிலை 1/4/2025 வெளியில ரிமூவ் பண்றாங்க. இந்த 2மே வரவேற்கத்தங்க ப்ரொவிஷன்.